Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம அந்த மேக்கிங் ஆஃப் த குளோபல் வேர்ல்ட் சாப்டர்ல நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ரைஸ் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து மேஜராக நம்ம வந்து பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா வந்துட்டு மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன்னா என்ன, அதனால் வந்துட்டு எக்கனாமி பூஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு யூஎஸ் அதாவது வார் வந்துட்டு நடக்குதுல்ல, அதாவது வேர்ல்டு வார் நடக்கையில் யூஎஸோட எக்கனாமி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பூஸ்டப் ஆகுது. ஓகேங்களா? யூஎஸோட எக்கனாமி வந்துட்டு கம்ப்ளீட்டாக பூஸ்டப் ஆகுது. ஏன்னா வந்துட்டு மித்த கண்ட்ரீஸ்லாம் எல்லாமே வாரில் இன்வால்வ் ஆகுது. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு அது மித்த கண்ட்ரீஸ்க்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு யூஎஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலி வந்துட்டு இவங்க வந்து பூஸ்டப் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்சம் ட்ரபிளாக இருந்தாங்க, அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு யூஎஸ்க்கும். ஆனால் வந்துட்டு early 1920s வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவங்களோட பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்க, திருப்பி வெல்த்தியாக மாறிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ யூஎஸை வந்துட்டு 1920 வந்துட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற வந்துட்டு ஒரு டேர்ம் வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதனால் வந்துட்டு யூஎஸோட எக்கனாமி வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு பூஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது யூஎஸில் வந்து 1920s வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு மித்த அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக பரவுறதுக்கு வந்துட்டு லேட் 19th century ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு யார் சொன்னது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்னு பார்க்கல. இந்த ஃபோர்ட் அப்படிங்கிற நேம் வரையிலே யோசிப்பீங்க, கார் கம்பெனியா அப்படின்ட்டு. ஆமாம், இவர் தான் வந்துட்டு இந்த கார் கம்பெனியை க்ரியேட் பண்ணவர். ஓகேங்களா? ஃபோர்டு கம்பெனியை வந்துட்டு க்ரியேட் பண்ணவர் யாருன்னா ஹென்ரி ஃபோர்ட். ஓகேங்களா? இவர் தான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வேர்டை வந்துட்டு, அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா அசம்பிளி லைன் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு எங்கே பார்த்துருக்காருன்னா ஸ்லாட்டர் ஹவுஸ், அதாவது எங்கன்னா இந்த ஆடு இதெல்லாம் வெட்டுவாங்கல்ல, ஆடு கோழி இதெல்லாம் வெட்டி இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு வெட்டுவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரிசையாக ஆள் நின்றுப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பார்ட்டை கட் பண்ணி கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை வந்துட்டு அந்த அனிமலில் வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு என்ன ஆகும்னா, இது வந்து சிகாகோவில் அந்த இது வந்துட்டு ஃபேமஸ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஹென்ரி ஃபோர்டு வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அவர் நினச்சிருக்காரு இந்த மாதிரி பண்ணையில் வந்துட்டு டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்காது, வேலையை வந்து சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்துட்டு இதே மெத்தடை வந்துட்டு அவரோட புது கார் பிளான்ட்டு, அதாவது டெட்ராய்டு அப்படிங்கிற ஏரியாவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அவரோட கார் பிளான்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா அசம்பிளி லைன் அதாவது வரிசையாக நின்றுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மெத்தடு வந்துட்டு இவர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இவரால் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவும் சீப்பாகவும் வந்துட்டு என்ன பண்ண முடியுதுன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு ஒர்க்கர் இருக்காருன்னா அவர் வந்துட்டு ஒரே வேலையை தான் வந்துட்டு மெக்கானிக்கலி கண்டினியூஸாக வந்துட்டு ஒரே வேலையவே தான் பார்த்துட்டு இருப்பார். இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இப்போ காரில் வந்துட்டு டயர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த டயர் ஃபிக்ஸ், அந்த ஒரு வீல் டயர், அந்த ஒரு டயர் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையை மட்டும்தான் வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லாக பண்ணுவார். அவர் எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாரோ அவ்வளோ நாள் அதே வேலையை தான் பண்ணுவார். ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணலன்னா வந்துட்டு நீங்கள் லேட்டாலாம் வேலை பார்க்கக்கூடாது, சரன்னு இப்போ வந்துருச்சா உங்கள் இடத்துக்கு வந்துட்டு அந்த கார் பார்ட்ஸ் வந்துருச்சா, வந்தோடனே சரன்னு ஃபிட் பண்ணி கொடுத்துடணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடையில எந்த ஒரு பிரேக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க அதாவது அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க கூட வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக், அதாவது என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கூட வந்துட்டு என்ன பண்ண இல்லைன்னா பேச விடலை. ஓகேங்களா? இப்போ அசம்பிளி லைனில், அதாவது ஒரு அசம்பிளி லைனில் இருக்காங்கன்னா ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் இடையில வந்துட்டு, அதாவது இவர் வந்துட்டு வீல் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா இவர் வந்துட்டு மேபி வந்துட்டு ரூஃப் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரூஃப் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இவர் 2 பேருக்கும் இடையில இருக்கிற கேப் வந்து மேக்ஸிமம் என்னன்னா வந்துட்டு 3 minutes, அதாவது இவர் வந்துட்டு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 3 minutes. ஓகேங்களா? 3 minutesல இவர் முடிச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு இது வந்துடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா?
இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு டி மாடல் ஃபோர்டு அப்படிங்கிறது தான் வந்துட்டு வேர்ல்டுலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண மாஸ் ப்ரொடியூஸ்டு கார். ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு ஒர்க்கர்ஸ்னால் வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு வேலை பார்க்க முடியல. ஓகேங்களா. அவங்க என்னென்னா வந்துட்டு ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க பிரேக் கூட கொடுக்கல, பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசக்கூட விடலை. என்ன போய் எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை திருப்பி பாரு அப்படின்னோடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்கல. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லோரும் வந்துட்டு அப்படியே கொத்தாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜாபை விட்டு வெளியே போகிறாங்க. ஓகேங்களா. இதை வந்துட்டு பார்த்த நம்ம ஃபோர்டு என்ன பண்ணிட்டாருன்னா டெய்லி வேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு? $5 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு பை ஜான்வரி 1914 வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா டெய்லி வேஜை $5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் யூனியன் அதாவது டேக்ஸு இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டு பேன் பண்ணிட்டார். ஓகேங்களா. இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் வேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரா. இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் ஒர்க் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தான் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்ல, சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டா யார் வெளியில் போவா? எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பார்ப்பாங்க. சரிங்களா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தான் சம்பளத்தை தான் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டோமே, ஸோ நீங்கள் வேலை பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபோர்டு கம்பெனி இருக்குதுல்ல, அவங்க வந்துட்டு என்னென்ன அதாவது இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் மெத்தடில் வந்துட்டு கார்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு யூரோப் ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கவும் என்ன ஆகுதுன்னா யூரோப் வந்துட்டு 1920s வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸில் மேக் பண்ணுற அந்த ஃபோர்டு பிராண்டில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் காப்பி பண்ணி இவங்களும் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ மாஸ் ப்ரொடக்ஷன்னால் வந்துட்டு இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியர்ட் குட்ஸ் அதாவது ஃபைனல் குட்ஸோட ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது ரெஃப்ரிஜரேட்டராக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், எல்லாத்தோட ரேட்ஸும் என்னென்னா வந்துட்டு கம்மியாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கும் ஹை வேஜஸ் கொடுக்குறாங்களா. ஸோ இப்போ ஒர்க்கர்ஸ்க்கும் ஹை வேஜஸ் கொடுக்குறதுனால அந்த ஒர்க்கர்ஸே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கார்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ கார் ப்ரொடக்ஷன் மட்டும் என்ன ஆகுதுன்னா யூஎஸில் வந்துட்டு 1919 2 மில்லியன் இருந்தது. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது 1929 5 மில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. கார் ப்ரொடக்ஷன் அதாவது 1919 2 மில்லியன் கார் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க 1929 5 மில்லியன் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்ஸோட ரேட் வேறு கம்மி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், ரேடியோஸ், கிராமஃபோன், பிளேயர்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு சாதாரண மக்கள் கூட வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. சும்மா உடனே டக்குன்னு காசு கொடுத்து பேமெண்ட்டில் வாங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா இஎம்ஐ இந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு அதாவது வீக்லி ஆர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதாவது ஹையர் பர்ச்சேஸ். ஓகேங்களா. இஎம்ஐ இந்த மாதிரி இதில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. இதனால் என்ன ஆகுதுன்னா டிமாண்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஹவுசிங் அண்ட் கஸ்டமர் பூம் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு வீடுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிக்கிறதுனால வந்துட்டு 1920s என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் ஹோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைக்குதுல, சீப் காஸ்ட்டில் சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுனால எல்லாருமே யூஸ்வலாக போய் அஃபோர்ட் பண்ணி வாங்க தான் செய்வாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா இதனால் என்ன ஆகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, கன்சம்ஷனும் அதிகமாகுது, டிமாண்டும் அதிகமாகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகுது. ஓகேங்களா. இப்போ என்னன்னா வந்துட்டு யூஎஸ் பற்றி சொல்கிறாங்க. 1923 வந்துட்டு யூஎஸ் தான் வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அதாவது என்னென்னா வந்துட்டு லோனு இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தது வேர்ல்டுக்கு. ஓகேங்களா. இப்போ என்னென்னா யூஎஸ் தான் வந்துட்டு 1923 அந்த டயத்தில் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஓவர்சீஸ் லெண்டர் அதாவது வந்துட்டு லார்ஜஸ்ட் லெண்டர் அதாவது அதிகமாக கடன் கொடுக்குறவங்க யார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூஎஸ் தான் இருந்தது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா யூஎஸோட இம்போர்ட்டும் கேபிட்டல் எக்ஸ்போர்ட் அதாவது யூஎஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, கூட்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க, கேபிட்டல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு யூரோப்பியன் ரெக்கவரிக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா யூரோப் படுக்கை ஆயிடுச்சுல அதாவது வேர்ல்டு வார்க்கு அப்புறம். ஆனால் வந்துட்டு ஒரு 6 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா யூஎஸ்னால் வந்துட்டு யூரோப் வந்துட்டு டெவலப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான். இதோடு இந்த வீடியோ முடிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.